காவல்துறை விசாரணையின் போது இளைஞர் அஜித்குமார் வலிப்பு வந்து இறந்ததாக எஃப்ஐஆர் பதிவு செய்த இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமாரிடம் நீதிபதி விசாரணை மேற்கொண்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்கிட நாம் கேட்கலாம். இளையராஜா, வணக்கம். இன்றைக்கு நடந்த இவருடைய விசாரணை இந்த வழக்கில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? விவரங்கள் என்ன? கண்டிப்பாக இறந்த அஜித்குமார் நகை திருட்டு தொடர்பாக தனிப்படை காவல்துறையினர் கடந்த வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு அழைத்து சென்று சனிக்கிழமை அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்திலேயே மிகவும் விழுக்கிய சம்பவமாக அந்த சம்பவம் இருந்துச்சு. இந்நிலையில தான் கடந்த 4 நாட்களாக, அதாவது இன்று முதல் 4 நாட்களாக இந்த வழக்கை விசாரிப்பதற்காக உயர்நீதிமன்றம் மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவரை சிறப்பு நீதிபதியா வச்சாங்க. 3 நாட்கள் விசாரிப்படுச்சு. அதுல பாத்தீங்கன்னா இந்த கோவில் சிசிடிவி இன்சார்ஜ், அஜித்குமாரோட சக ஊழியர்கள், அது மட்டும் இல்ல மருத்துவ பரிசோதனை மருத்துவர்கள் மற்றும் சக்தீஸ்வரன், வீடியோ எடுத்த சக்தீஸ்வரன், அப்புறம் அஜித்குமார் குடும்பத்தாரெல்லாம் விசாரணை முடிஞ்சு இன்று 4வது நாளாக அதிகாலையில விசாரணைய நீதிபதி தொடங்கினார். நேரடியாகவே பைநீர் மலையில் கூட செல்லாம நேர காவல் நிலையத்துல போய் காவல் நிலையத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்ககிட்ட விசாரணை மேற்கொண்டாரு. முதற்கட்ட விசாரணையா பாத்தீங்கன்னா ஏடிஎஸ்பி சுகுமார்ட்ட தான் ஒரு 1 ஹவருக்கு மேல விசாரணை போச்சு. அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த வழக்குக்குரிய இந்த எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு ஐஓ விசாரணை ஐடிஆர் சுகுமார் அவர்கிட்ட போச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கு யாரு கீழே இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுச்சு, அதாவது வலுப்பு வந்ததாக எஃப்ஐஆர் போட்டார் ரமேஷ்குமார் எஃப்ஐஆர் போட்டாலும் அவர் யாருக்கு கீழே இந்த வழக்கை பதிவு பண்ணாரு, யாரு கீழே இந்த விசாரணை அடிப்படையில் நடைபெற்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎஸ்பி சண்முகம் சொல்றான். அவர் விசாரணை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலமாக நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணையை மேற்கொண்டாரு. அந்த விசாரணை முடிச்சுட்டு அவர் போகும்போது பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்களா அவர் மறைச்சு பேட்டி கேட்க முடிந்தாரு. அவர் பதட்டமான சூழ்நிலையில எதிர்த்த பயணிகளோட ஒரு சேராட்டை மறைச்சு அதுல ஏறி போங்க என்று பதட்டத்தோட ஓடினாரு. அதற்கு அப்புறம் இந்த வழக்குல முக்கியமா, அதாவது அந்த சம்பவம் நடந்த இன்னைக்கு கண்ணன் என்ற ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் கூட்ட புகாரின் அடிப்படையில இங்க பாத்தீங்கன்னா அந்த விசாரணையின் போது அஜித்குமார் வலுப்பு இறந்ததாக போடப்பட்ட எஃப்ஐஆர் தான் மிகப்பெரிய பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி ஒருத்தர் அடித்துக் கொள்ளப்பட்ட ஒரு எஃப்ஐஆர் வலுப்பு வந்ததாக போட்டாங்க. அதுக்கு ஐஓவா இருந்தவர் தான் இந்த காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார். அவரை தான் இப்ப நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வர்றாரு. அந்த விசாரணையில பாத்தீங்கன்னா அவர் கையில ஒரு பென்டிரைவை கொண்டு போனாரு. அந்த பென்டிரைவ்ல என்ன காட்சிகள் இருக்கு தகவல் சொல்லப்படுதுன்னா சிசிடிவி காட்சிகள், அதாவது நிக்கிதா புகார் கொடுக்க வந்த நிக்கிதா சனிக்கிழமை என்ன நடந்துச்சு, வெள்ளிக்கிழமை என்ன நடந்துச்சு, இங்க என்னென்ன பிரச்சனைகள் முற்றுகை நடந்துச்சு, நிக்கிதா எப்ப புகார் கொடுத்து